ஆரணி அருகே சுற்றுலா வேன் டயர் வெடித்து சாலை ஓரம் கவிழ்ந்த விபத்திற்குள்ளானதில் 22 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இது பற்றிய தகவல்களோடு எமது செய்தியாளர் கௌரி சங்கர் இணைகிறார். கௌரி சங்கர், இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? 22 பேரினுடைய நிலை தற்போது எப்படி இருக்கு? ஆரணி அருகே துந்தரிங்கப்பட்டு கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் மாதம் பாண்டிச்சேரியில் உள்ள பிரித்யங்கா தேவி அம்மன் கோவிலுக்கு செல்வது வழக்கமாகும். அதேபோல் இன்று ஆரணி டவுன் அருணகிரி சத்திரம் பகுதியிலிருந்து சுமார் 20க்கும் மேற்பட்டோர் பக்தர்கள் பாண்டிச்சேரி பிரித்யங்கா தேவி ஆலயத்திற்கு செல்ல டூரிஸ்ட் வேனில் சென்றுள்ளனர். அப்பொழுது அருணகிரி சத்திரம் பகுதியைச் சேர்ந்த டிரைவர் முரளி என்பவர் வேனை ஓட்டி சென்றுள்ளார். ஆரணி அருகே விழுப்புரம் சாலை விண்ணமங்கலம் கூற்றோடு அருகில் சென்றபோது வேன் திடீரென வேனின் பின்பக்க டயர் வெடித்து விபத்துக்குள்ளானது. இதில் பயணம் செய்த அருணகிரி சத்திரம் பகுதியைச் சேர்ந்த நடராஜன் குமுதவல்லி தம்பதியரின் 8 மாத குழந்தை யோகேஸ்வரன் சம்பவ இடத்திலேயே பலியானார். பின்னர் படுகாயமடைந்த 20க்கும் மேற்பட்ட அக்கம் பக்கத்தினர் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக ஆரணி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 5 வயது சிறுவன் ஒருவன் மேல் சிகிச்சைக்காக வேலூர் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். இதுபோன்று ஆரணி அருகே கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் வேன் டயர் வெடித்து 8 மாத குழந்தை இறந்த சம்பவம் பெரும் சோகத்தை உண்டாக்கியுள்ளது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கௌரி சங்கர்.